எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. பிக் பாஸ் சீசன் 9ல நம்ம பார்வதி அண்ட் கமருதீனோட செயலால இப்போ இணையவாசிகள்லாம் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்த மாதிரியே பார்வதி அண்ட் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. தங்களுக்கே நியாயம் கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷத்துல எல்லாருமே கொண்டாடி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருக்குமே 2 ரெட் கார்ட்ஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வரலாற்றையே முதல் முறையா 2 ரெட் கார்டு அதுவும் ஒரு பெண் போட்டியாளருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுமே இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம். இது மக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா நீண்ட நாட்களாகவே அவங்களோட நடவடிக்கைகள் அவங்களோட பேச்சுகள் எல்லாமே கவனிச்சுட்டு வான் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் நேற்று அந்த காரில் நடந்த பிரச்சனையில் சாண்ட்ராவை தள்ளி விட்டது, ஃபிசிக்கலாக வந்துட்டு வயலண்ட்டாக நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்த பிக் பாஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருக்குமே 2 ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மக்கள் எல்லாருமே கை தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியும் கமருதீனும் சாண்ட்ரா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியும் பார்வதி பேசுகிறாங்க, திவ்யா திட்டுறாங்க, இந்த மாதிரியான ஒரு கேயாஸ் போயிட்டுருக்கு. ஆனால் சாண்ட்ரா அவங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கிறது ப்ரோமோ மூலமாக தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இதை பார்த்து நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம சக்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் உண்மையாகவே நியூ இயர் மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த பார்வதி கமருதீனுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம மஞ்சுரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையா பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக கெட்ட வார்த்தைகள் பேசுறதோ அருவருப்பா நடந்துக்கிறதுக்கும் யாருக்குமே உரிமை கிடையாது. நான் ரியல் தான்னு சொல்லிட்டு பிறரோட உணர்வுகளை பொருட்படுத்தாம இருக்கிறது இங்க அவசியமே இல்லை. நான் என்னோட உண்மையான தன்மையில தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கொடூரமா இல்லைன்னா காயப்படுத்துற விதத்துல நடக்க வேண்டியதும் கிடையாது. குழப்பமும் சண்டையும் ஆரம்பத்துல ரசிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நீதி இல்லாத தவறான விஷயங்களை மக்கள் நீண்ட காலம் ஏத்துக்கவே மாட்டாங்க. கொஞ்சமாவது செல்ஃப் அவேர்னஸும் எம்பத்தியும் இருந்திருந்தா அவங்க கண்டிப்பா இந்த நிலைமையிலிருந்து காப்பாத்திருக்கலாம். இப்போ அவங்களோட திறன் முழுமையா வீணாகிடுச்சு. அவங்க சீக்கிரமாவே மனதளவுல குணமடைய வேண்டும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் சீரியல் ஆக்ட்ரஸ் ரித்திகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனலி டர்ட்டி கேம் ஓவர் அப்படின்னு. அண்ட் நம்ம சிவாங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவிட்க்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே இந்த வீக்கெண்டுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் கண்டிப்பாக டிஆர்பி எகிற போகுது அப்படின்னு. ஏன்னா பார்வதி கமருதீனுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. கோவிட்க்கு அப்புறம் இதுதான் நிறைய பேர் பார்க்குறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிவாங்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் பார்வதி அண்ட் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதை வரவேற்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேத்தி பார்வதி அண்ட் கமருதீனும் சாண்ட்ரா கிட்ட நடந்துக்கிட்ட பிரச்சனையை பற்றி உங்களோட கருத்து என்ன? யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க.